பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதாணி, வலைய கையில எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? வலைய வச்சு என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிக்கதான். அது சரி, தண்ணியே இல்லாத குளத்துல எங்க மீன் தேடி போற? அந்த குளத்துக்கு யாரு போறா? நான் என்னோட மீன் குட்டையில தான் மீன் பிடிக்க போறேன். ஆமால, நீ பண்ணை குட்டை வச்சிருக்கிறதையே மறந்துட்டேன் பாரு. அப்பப்ப வயல் பக்கம் வந்தா தானே தெரியும். நீதான் ரொம்ப நாளா ஆளையே காணோமே. சரி சரி, அதை விடு. மீனெல்லாம் எப்படி நல்லா எடை வருதா? அதெல்லாம் ஓரளவுக்கு தான் வருது கையில. எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு வரணும்னா நாம தான் அதுக்கு ஏத்த மாதிரி முயற்சி பண்ணணும். நீ ஏதோ முன்னெடுப்பு செஞ்சியா? பண்ணாம எப்படி? மீன் உணவெல்லாம் தாராளமா தான் போடுறேன். ஆனாலும் அளவு அப்படியே தான் இருக்கு. மீன் உற்பத்தியில பெருசா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை புள்ள. நல்ல எடை வர்றதுக்கு நிறைய தீவனம் போட்டா மட்டும் போதுமா? இல்லையா பின்ன? அதோட சேர்த்து நாம சில அறிவியல் பூர்வமான வழிமுறைகளையும் கையாளணும். அதை செஞ்சியா முதல்ல? ஏன் கையில நீ என்னமோ 10 வருஷம் பண்ணக்குட்டையில அனுபவம் பட்ட மாதிரில சொல்ற. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் எல்லாம் இல்லதான். ஆனா சில பண்ணையாளர்கள்லாம் சிறப்பான முறையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி பண்றத பார்த்திருக்கேன். அதான் உனக்கும் சொன்னேன். சரி கையில, அப்படி என்ன வழிமுறைகளை கையாளணும்னு கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அத அந்த துறையில அனுபவம் உள்ளவங்க சொன்னாதான் சரியா இருக்கும். அப்படி யாரு சொல்றத நான் கேட்கணும்? மீன் வளர்ப்பில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் பத்தி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் நான் ரம்யா அவங்க சொல்றத கவனமா கேளு. இன்றைய காலகட்டத்தில் மீன் வளர்ப்பு ஒரு சிறந்த வருமானம் தொழிலாக வளர்ந்து வருகிறது. குறைந்த இடத்துல நம்ம குறைந்த செலவில் நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக வளர்ந்து வருகிறது. ஆனால் பலர் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டாலும் எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி மற்றும் லாபம் கிடைப்பதில் சவால்களை சந்தித்து வருகின்றன. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சரியான தொழில்நுட்பங்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றிய குறைந்த விழிப்புணர்வே ஆகும். எனவே நம்ம மீன் வளர்ப்பில் உற்பத்தி திறனை அதிகரிக்க நம்ம தரமான மீன் குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது, மீன்களின் வளர்ச்சி நிலைக்கு தகுந்தவாறு நம்ம உணவிடுதல், நீர்த்தர மேலாண்மை, சரியான உணவு மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மை போன்றவற்றில் நம்ம முக்கிய கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இவற்றை நம்ம சரியாக பராமரிப்பதன் மூலம் நம்ம மீன் வளர்ப்பில் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும். நம்ம உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக முக்கியமான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இருபடுத்தி மற்றும் இனத்தேர்வுகளை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும். மீன் வளர்ப்பில் உங்களோட நீர்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மீன் இனங்களை தேர்ந்தெடுக்கணும் மற்றும் வேகமாக வளரக்கூடிய மீன் இனங்களை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். மீன் வளர்ப்பிற்கு மிகவும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, தரமான மீன் குஞ்சுகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். மீன் குஞ்சுகளை முறையாக சான்றிதழ் பெறப்பட்ட அல்லது அரசு பொறிப்பகங்கள்லேருந்து நம்ம வாங்குவது பாதுகாப்பானது. மேலும் மீன் குஞ்சுகளை குளத்தின் கொள்ளளவிற்கு ஏற்றவாறு நம்ம இருபடத்தை செய்ய வேண்டும். ஒரு ஏக்கர் குளத்தில் நம்ம 3000 முதல் 5000 மீன் குஞ்சுகளை விடலாம். உதாரணத்துக்கு இப்போ திலாப்பியா, ரோகு, கட்லா, மிர்கால், வெள்ளிக்கெண்டை, புல்கெண்டை, சாதா கெண்டை, ரூப்சந்த் போன்ற வேகமாக வளரும் மீன்களை நம்ம வளர்க்கும்போது நமக்கு குறைந்த காலத்திலே அதிக உற்பத்தியை நாம் பெற முடியும். நம்ம அடுத்து உணவு மேலாண்மையிலையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். மீன்களின் வளர்ச்சி விகிதங்களை நம்ம மேம்படுத்த தரமான ஊட்டச்சத்துள்ள மற்றும் சரியான தீவன அளவுகளை நம்ம பயன்படுத்தணும். மேலும் உணவுகளை மீன்களின் உடல் எடைக்கு தகுந்தவாறு தினசரி பார்த்திங்கன்னா 3 முதல் 5% வரை அதோட உடல் எடைக்கு தகுந்தவாறு வளர்ச்சி நிலைக்கு தகுந்தவாறு நம்ம உணவிடுதல் சிறந்தது. உணவிடுதலின் போது நம்ம மீன்களின் ஆரோக்கிய நிலையையும் உணவுகள் வீணாகுவதையும் நம்ம அறிய முடியும்.
ஸோ அவ்வாறு இருப்பின் உணவிடுதலின் அளவுகளை வந்து நம்ம 2 முதல் 3 வேளைகளில் நம்ம பிரித்து உணவளிக்கலாம். அடுத்து நீர்த்தள மேலாண்மையிலையும் நாம் கவனம் செலுத்தணும். நீர்த்தர மேலாண்மை என்பது பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பில் ஒரு முக்கிய அங்கமாகும். ஏனென்றால் இது மீன் வளர்ப்பில் உற்பத்தி திறனை வந்து நேரடியாக பாதிக்கிறது. ஸோ குளத்தின் ஆழமானது குறைஞ்சது 5 முதல் 6 அடி வரை நமக்கு இருக்கணும். ஸோ நீர்த்தர முக்கிய காரணிகள்னு பார்த்தோம்னா கரைந்த ஆக்சிஜன், கார அமிலத்தன்மை, வெப்பநிலை, கலங்கல் தன்மை மற்றும் அமோனியா, நைட்ரேட் போன்றவற்றை நம்ம மீன் வளர்ப்புக்கு உகந்த அளவுகளில் பராமரிப்பது மீன்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் முறையான காற்றோட்டம், சுண்ணாம்பிடுதல் மற்றும் சரியான தீவன முறைகளின் மூலம் வந்து நீர்த்தரம் குறைவதையும் நோய் பரவுவதையும் நாம் தடுக்க முடியும். மீன்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அமோனியா, நைட்ரேட் அதிகரிச்சுன்னா குளத்தில் உடனடியாக நம்ம நீர் மாற்றம் செய்யணும். 2 முதல் 3 வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் ஒரு 30 முதல் 40% வரை நீரை வந்து மாற்றம் செய்வது வந்து சிறந்தது. ஸோ வளர்ப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா தினசரி நம்ம கண்காணிக்க வேண்டிய நீர்த்தர காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன் அளவு போன்றவற்றை நம்ம தினசரி பரிசோதிக்க வேண்டும். மற்றும் வாரம் ஒரு முறையாவது அமோனியா, நைட்ரேட், காரத்தன்மை போன்றவற்றை நம்ம பரிசோதித்து பராமரிப்பதன் மூலம் நம்ம தரமான நீரை வந்து நிலைப்படுத்த முடியும். அடுத்ததாக ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு நம்ம பார்த்தோம்னா மீன் வளர்ப்புடன் கால்நடைகளாகிய பன்றி, கோழி, வாத்து, ஆடு போன்றவற்றை வந்து நம்ம ஒருங்கிணைந்து வளர்ப்பது. மீன் குட்டைகளில் மேல்புறமாக கோழி அல்லது வாத்து கூண்டுகள் அமைப்பது அல்லது பன்றி, ஆடுகள், மாடுகள் அவற்றின் வந்து கழிவுகளை வந்து குளத்தில் நேரடியாகவோ அல்லது நொதிக்க வைத்தோ மீன் குளத்தில் இடுவதன் மூலம் மீன்களுக்கு வந்து உயிருணவுகளின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு உரமாக பயன்படுத்துகிறது. ஸோ இவ்வாறு மீன் வளர்ப்பை மேற்கொள்ளும் போது மீன் வளர்ப்பில் தீவன செலவை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுமையான ஆற்றல் வாய்ந்த தொழில்நுட்பங்களான உயிர்கூழ்மத்திரல் தொழில்நுட்பம், மறுசுழற்சி நீர்வாழ் உயிரி தொழில்நுட்பம், கூட்டு மீன் வளர்ப்பு போன்ற புதுமையான அணுகுமுறைகள் வந்து மீன் வளர்ப்பு உற்பத்தியை வந்து பெருக்குகின்றன. இத்தொழில்நுட்பத்தில் நீர்த்தரம் என்பது மேம்படுத்தப்படுவதால் மீன்களுக்கு வந்து நோய் எதுவும் வராமல் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இதில் நீர் சேமிப்பதோடு உற்பத்தியையும் வந்து 5 முதல் 10 மடங்கு நமக்கு அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ளும் போது மீன்களின் உயிர்வாழ்வு விகிதத்தையும் மேம்படுத்தி அதன் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. கூட்டு மீன் வளர்ப்பில் மேற்கொள்ளும் போது ஒரு குளத்தில் கட்லா கெண்டையை வந்து மேல் மட்டத்தில் இருக்கும், ரோகுங்கிறது நடுமட்டத்தில் இருக்கும், மிருகால் மீன் வந்து அடிமட்டத்தில் இருக்கும். ஸோ எனவே இந்த மாதிரி 3 வகை மீன்களை வந்து குளத்தில் வளர்க்கும் போது அனைத்து பகுதிகளில் உள்ள உணவுகளும் வீணாகாமல் அனைத்தும் பயன்படுத்தப்படும். ஸோ மேலும் உற்பத்தியானது 30 முதல் 50% வரை வந்து அதிகரிக்க முடியும். இந்த முறையில் வளர்க்கும் போது வெவ்வேறு மட்டங்களில் வந்து மீன்கள் வளர்வதனால இட நெருக்கடி ஏற்படுவது, மீன்களுக்கு இடையான அழுத்தம் ஏற்படுவது போன்றவை வந்து நமக்கு குறைஞ்சு அது வந்து மிக வேகமாக வளர்கின்றது. அடுத்து நோய் மேலாண்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை வந்து ஒரு லாபகரமான உற்பத்தியை வந்து பெருக்குவதற்கு மிக முக்கிய அங்கமாகும். ஸோ நோய் வந்த பின் நம்ம சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தடுப்பதே நமக்கு வந்து சிறந்தது. ஸோ பொதுவாக நோய் இல்லாத தரமான மீன் குஞ்சுகளை மட்டுமே நம்ம வளர்ப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். மீன் குஞ்சுகளை விடுவதற்கு முன் குளத்தை நன்றாக காய வச்சு சுண்ணாம்பு போட்டு நல்லா கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நீரின் தரத்தை வந்து எப்போதுமே பராமரிக்க வேண்டும். குளத்தின் வந்து கொள்ளளவிற்கு அதிகமாக மீன் குஞ்சுகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது மீன்களுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி உணவுகள் வந்து எடுப்பது குறைந்து நோய் வரவழைக்கும். தரமான மற்றும் சரியான அளவில் தீவனங்களை நம்ம அளிக்க வேண்டும். இவை அனைத்தையுமே நம்ம பின்பற்றினால் நோய் வருவதை தடுக்க முடியும். எனினும் நோய் தாக்கியதற்கான அறிகுறிகளை நம்ம எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தோம்னா தீவனம் எடுக்காமல் மீன் குஞ்சுகள் வந்து நீருக்கு மேலேயாகவே காணப்படும். அப்புறம் நீரின் மேற்பரப்பில் வந்து ரொம்ப மூச்சு திணறலுடன் ரொம்ப அழுத்தத்துடன் வந்து காணப்படும். அடுத்து மீன்கள் வந்து உடல்ல வந்து புண்கள், ஏதாவது வெள்ளை புள்ளிகள் அல்லது செதில்கள் உதிர்ந்து காணப்படும். திடீரென மீன்கள் வந்து ஒரு சில மீன்கள் இறந்து காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நோய்கள் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அந்த நோய் தாக்கிய மீன்களை வந்து நம்ம உடனடியாக மற்ற ஆரோக்கியமான மீன்களிடமிருந்து நம்ம தனிமைப்படுத்தி அவற்றிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உடனடியாக நம்ம 50% நீர் மாற்றம் செய்வதன் மூலமும் குறைக்கலாம். கிருமி தொற்று அதிகமாக இருந்துச்சுன்னா குளத்தில் நம்ம குறிப்பிட்ட அளவு உப்பு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்றவற்றை வந்து நம்ம கலந்து தெளிப்பதன் மூலம் தோல் நோய்களை வந்து நம்ம குறைக்கலாம். எனவே சரியான மேலாண்மை முறைகளை கையாளுவதன்
செய்வதன் மூலம் மீன் வளர்ப்பை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும். தரமான மீன் குஞ்சுகள், சரியான தீவனம் மற்றும் நீர் பராமரிப்பு போன்ற மூன்றிலும் நம்ம கவனம் செலுத்தினால் குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை நம்ம பெறலாம். நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தும் போது மீன் வளர்ப்பு என்பது நிலையான வருமானம் தரும் ஒரு சிறந்த வாழ்வாதாரமாக அமையும். என்ன மருதாணி, மீன் வளர்ப்பில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் நான் ரம்யா அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் கையிலு. இந்த முறைகளை கடைபிடிக்கிறதுனால நாம மீன்கள்ல நல்ல உற்பத்தியை எடுக்கலாம் போல இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? நாம செய்யற வேலைய முழுமையான தெளிவோடையும் புரிதலோடையும் செஞ்சா வெற்றியெல்லாம் தானாவே வருமே. மீன் பண்ணையில பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை சரியா பண்ணிட்டா உற்பத்தியை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. அப்படிதானே? புரிஞ்சா சரிதான். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். சிறுதானிய பயிர்கள் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள். சிறுதானியங்களில் சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரைவாலி, திணை மற்றும் பனிவரகு போன்றவை மிக முக்கியமானவை ஆகும். நமது மாநிலத்தில் 45% மேலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சிறுதானியங்களின் பங்கு இன்றியமையாததாகும். சிறுதானியங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் நுண்கிருமிகளின் வளர்ச்சியினை தடுத்து பெருங்குடலின் செயல்பாட்டை சீராக்குகின்றது. உடல் நலத்திற்கு ஏதுவான கிருமிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செராட்டனின் உற்பத்திக்கு உதவுகிறது. இனி சாமை பற்றி தெரிந்து கொள்வோம். சாமை மானாவாரி பண்ணையத்திற்கேற்ற மகத்தான பயிராகும். குறுகிய காலத்தில் குறைவான இடுபொருள் செலவில் நிறைந்த நிகர லாபத்திற்கு ஏதுவான பயிராகும். சரியான பருவத்தில் விதைத்தால் பலன் மேலும் பெருகும். கோ 3, கோ சாமை 4, பையூர் 2 மற்றும் கே 1 ஆகியவை இதன் ரகங்கள். சித்திரை வைகாசி மாதங்களில் ரக்கை கலப்பை அல்லது மரக்கலப்பை கொண்டு 2 முறை நன்கு ஆழமாக உழ வேண்டும். விதைப்பதற்கு முன்பு மறுபடியும் ஒரு முறை உழுது நிலத்தை சமன் செய்ய வேண்டும். விதையின் அளவு மிகச் சிறியதாக இருப்பதால் அது முளைத்து வெளிவர 5 முதல் 7 நாட்கள் ஆகும். கை விதைப்பு முறையில் விதைப்பதற்கு ஹெக்டேருக்கு 12 கிலோ விதை தேவைப்படும். விதையை விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும்.
வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். மேலும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை, மணி, சாம்பல் சத்துக்களை ஹெக்டேருக்கு முறையே 40க்கு 20 கிலோ என்ற விகிதத்தில் இட வேண்டும். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடை உழவு செய்து பின் ஒரு முறை கையினால் களை எடுக்க வேண்டும். நிலச்சரிவுக்கு குறுக்கில் உழுதுவிட வேண்டும். நிலச்சரிவுக்கு ஏற்றவாறு 10 மீட்டர் முதல் 12 மீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பிட வேண்டும். 3.3 மீட்டர் முதல் 4 மீட்டர் இடைவெளியில் ஆழசால் போட வேண்டும். சாமை பயிர் நன்கு வளர்வதற்கு 300 முதல் 350 மில்லிமீட்டர் மழை அளவு தேவைப்படுகின்றது. விதைப்பு நீர், உயிர் தண்ணீர், பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம் ஆகிய முக்கிய பயிர் வளர்ச்சி பருவங்களில் கட்டாயமாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும். இப்பயிரை பொதுவாக எந்த நோயும் தாக்குவதில்லை. குருத்து ஈ சாமையை தாக்கி விளைச்சலை மிகவும் பாதிக்கின்றது. இந்த பூச்சியை கட்டுப்படுத்த விதைப்பை தள்ளி போடாது பருவமழை தொடங்கிய உடனே விதைக்கலாம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமிக்க வேண்டும். இனி வரகு பயிர் குறித்து பார்க்கலாம். வரகு பயிர் கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அனைத்து விதமான நிலங்களிலும் வளரக்கூடியது. உடலில் ஏற்படும் வீக்கம், நுரையீரலில் ஏற்படும் நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது. மேலும் இதனை உண்பதால் உடலை சீராக வைத்துக் கொள்ளலாம். வரகிலிருந்து சாதம், இட்லி, தோசை, உப்மா, கூழ் மற்றும் பக்கோடா போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. கோ 3 மற்றும் APK 1 ஆகியவை இதன் ரகங்கள். தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெறப்படும் மாவட்டங்களில் ஆடிப்பட்டத்திலும், வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெறப்படும் மாவட்டங்களில் புரட்டாசி பட்டத்திலும் விதைப்பு செய்வது நல்லது. முந்தைய பயிர் அறுவடைக்கு பின் நிலத்தை உழவு செய்வதால் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். சித்திரை, வைகாசி மாதங்களில் இறக்கை கலப்பை அல்லது மரக்கலப்பை கொண்டு 2 முறை நன்கு ஆழமாக உழ வேண்டும். விதைப்பதற்கு முன்பு மறுபடியும் ஒரு முறை உழுது நிலத்தினை சமன் செய்ய வேண்டும். சிறிய விதையாக இருப்பதால் அது முளைத்து வெளிவர 5 முதல் 7 நாட்கள் ஆகும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் கலவையை கலந்து விதைக்க வேண்டும். கைத்தளிப்பு முறையில் விதைப்பிற்கு ஹெக்டேருக்கு 15 கிலோ விதை தேவைப்படும். விதையை விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 4.5 சென்டிமீட்டர் இடைவெளியும், வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். இந்த தொழு உரத்துடன் 10 பொட்டலங்கள் அசோஸ்பைரிலம் மற்றும் 10 பொட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நன்மை தரும் உயிர் உரங்களை சேர்த்து இடலாம். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவான ஹெக்டேருக்கு முறையே 42க்கு 22 கிலோ என்ற அளவில் தழை மற்றும் மணிச்சத்துக்களை இட வேண்டும். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடை உழவு செய்து பின் ஒரு முறை களை எடுக்க வேண்டும். கைத்தளிப்பு முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் இடை உழவு செய்ய இயலாது. எனவே பயிர் விதைத்த 15ஆம் நாள் ஒரு முறையும் 40ஆம் நாள் ஒரு முறையும் களை எடுக்க வேண்டும். நிலச்சரிவுக்கு குறுக்கில் உழ வேண்டும். நிலச்சரிவுக்கு ஏற்றவாறு 10 முதல் 12 மீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பு போட வேண்டும். மேலும் 3.3 மீட்டர் முதல் 4 மீட்டர் இடைவெளியில் ஆழசால் போட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க முடியும். மணிக்கரி பூட்டை நோய் விதையின் மூலம் பரவுவதால் இதற்கு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் மேன்கோசப் அல்லது குளோரோதலோனிலை 1 ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வரகை விதைத்து 10 நாட்களுக்கு பிறகு குருத்து ஈ தாக்கி சேதம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் நடுக்குருத்து காய்ந்துவிடும். விதைப்பை தள்ளி போடுவதால் இந்த பூச்சி தாக்குதல் அதிகரிக்கின்றது. எனவே பருவமழை தொடங்கிய உடனே விதைப்பதால் பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமித்து வைக்க வேண்டும். இனி குதிரைவாலி பற்றி தெரிந்து கொள்வோம். குதிரைவாலி அரிசியையும் சமைத்து உணவாக உட்கொள்ளலாம். குதிரைவாலியில் மற்ற குறுதானியங்களில் உள்ளதைப் போன்றே அதிக உணவுச்சத்துக்கள் உள்ளன. 100 கிராம் குதிரைவாலி தானியத்தில் 6.2 கிராம் புரதம், 65.5 கிராம் மாவுச்சத்து, 2.2 கிராம் கொழுப்புச்சத்து, 9.8 கிராம் நார்ச்சத்து, 4.4 கிராம் தாதுக்கள், 11 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து, 280 மில்லிகிராம் பாஸ்பரஸ் மற்றும் 15 கிராம் இரும்பு சத்துக்கள் உள்ளன. இரவையாக சித்திரை, ஆடி, மார்கழி பட்டங்களிலும்
மானாவாரியாக ஆடி புரட்டாசி பட்டங்களிலும் குதிரைவாலி பயிரிடப்படுகிறது. அனைத்து வகையான நிலங்களும் குதிரைவாலி பயிரிடுவதற்கு ஏற்றவையே. ஆனாலும் செம்மண் மற்றும் இருமண் கலந்த நிலங்கள் மிகவும் உகந்ததாகும். கொர்ரு அல்லது விதைப்பான் கொண்டு வரிசை விதைப்பு செய்தால் அதிக பரப்பளவில் மண் ஈரம் காயும் முன்பே விதைக்கலாம். இவ்வகை விதைப்பதற்கு 10 கிலோ விதை தேவைப்படுகின்றது. வரிசைக்கு வரிசை 22 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் கொண்டு விதைக்க வேண்டும். கோ 1 மற்றும் கோ 2 ஆகியவை இதன் ரகங்கள். 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவிற்கு ஏற்ப உரமிட வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிட்டால் 1 ஹெக்டேருக்கு முறையே 40க்கு 20 கிலோ தழை மற்றும் மணிச்சத்துக்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இட வேண்டும். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 3 முதல் இடை உழவும் 1 முறை கை களையும் எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் இடை உழவு செய்ய இயலாது. இதனால் 2 முறை கை களை எடுக்க வேண்டும். சரியான பருவத்தில் விதைக்கும் பொழுது எந்த வகை பூச்சி மற்றும் பூஞ்சானமும் அதிகமாக இந்த பயிரை தாக்குவதில்லை. கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து காற்று புகாமல் சேமித்து வைக்க வேண்டும். இனி திணை பயிர் குறித்து பார்க்கலாம். திணையிலிருந்து அரிசி, அவல், உப்புமா, தோசை, புட்டு, முறுக்கு, பக்கோடா போன்ற பல்வேறு வகையான சுவையான உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம் இந்த பயிரின் பருவகாலம் ஆகும். செம்மண் மற்றும் இருமண் கலந்த நிலங்கள் உகந்ததாகும். கோடை மழையை பயன்படுத்தி பயிர் அறுவடைக்கு பின்பு நிலத்தை சட்டி கலப்பை கொண்டு ஆழமாக உழவு செய்ய வேண்டும். கோ 6 மற்றும் கோ 7 ஆகியவை இதன் ரகங்கள். வரிசை விதைப்பு என்றால் ஹெக்டேருக்கு 10 கிலோ, தூவுவதற்கு என்றால் ஹெக்டேருக்கு 12.5 கிலோ. இதுதான் இந்த பயிரின் விதை அளவு. வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரும் இடைவெளி இருக்க வேண்டும். கை விதைப்பு அல்லது விதைப்பான் கொர்ரு கருவி கொண்டு வரிசை விதைப்பு செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதை அளவிற்கு 3 பொட்டலம், அதாவது 600 கிராம் அசோபாஸை அரிசி கஞ்சியுடன் கலந்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் அடியுரமாக 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பிறகு நிலத்தை உழ வேண்டும். பின்னர் 20 கிலோ தழைச்சத்து மற்றும் 20 கிலோ மணிச்சத்து ஆகியவற்றை விதைப்பின் போது அடியுரமாக இட வேண்டும். விதைத்த 18 முதல் 20ஆம் நாளில் செடிகளை களைத்து விடுதல் வேண்டும். இந்த பயிரை பொதுவாக பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குவதில்லை. கதிர்கள் நன்கு காய்ந்து இலைகள் பழுத்தவுடன் அறுவடை செய்து களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்து சுத்தம் செய்தல் வேண்டும். அடுத்ததாக பனிவரகு பற்றி தெரிந்து கொள்வோம். பனிவரகு தொன்று தொட்டு பயிரிடப்படும் குறுதானிய பயிர்களில் ஒன்றாகும். பனிவரகிலிருந்து அரிசி, அவல், உப்புமா, சப்பாத்தி, ரொட்டி, தோசை, கூழ், புட்டு, முறுக்கு, பக்கோடா, சாலட் போன்ற பல்வேறு வகையான சுவையான உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். பனிவரகு கோ PV 5 ரகம் மிக குறுகிய வயதுடையது, அதாவது 70 நாட்கள். அதிக தூர்கள் 40 முதல் 10, அதிக கதிர் நீளம் 35 சென்டிமீட்டர், அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. ஆடி புரட்டாசி பட்டம் ஏற்ற பருவமாகும். செம்மண் இருமண் கலந்த நிலங்கள் உகந்ததாகும். கோடை மழையை பயன்படுத்தி நிலத்தை சட்டி கலப்பை கொண்டு ஆழமாக உழவு செய்ய வேண்டும். வரிசை விதைப்பு ஹெக்டேருக்கு 10 கிலோ, தூவுவதற்கு என்றால் ஹெக்டேருக்கு 12.5 கிலோ. இதுதான் பனிவரகு பயிரின் விதை அளவு. வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 7 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். கை விதைப்பு அல்லது விதைப்பான் அல்லது கொர்ரு கருவி கொண்டு வரிசை விதைப்பு செய்யலாம். இப்படி செய்வதால் அதிக பரப்பளவில் மண் ஈரம் காயும் முன்பே விதையை விதைத்து முடிக்கலாம். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதை அளவிற்கு 3 பொட்டலம், அதாவது 600 கிராம் அசோபாஸை அரிசி கஞ்சியுடன் கலந்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் அடியுரமாக 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பிறகு நிலத்தை உழ வேண்டும். பின்னர் 20 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து ஆகியவற்றை விதைப்பின் போது அடியுரமாக இட வேண்டும். விதைத்த 12 முதல் 15ஆம் நாளில் செடிகளை களைத்து தேவையான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். விதைத்த 18 முதல் 20ஆம் நாள் ஒரு முறை களை அகற்றுதல் அவசியம். பின்னர் 40ஆம் நாளில் தேவைப்பட்டால் இன்னொரு களை எடுக்கலாம். இந்த பயிரை பொதுவாக பூச்சிகளும் நோய்களும் தாக்குவதில்லை. ஆதலால் பயிர் பாதுகாப்பு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நன்கு காய்ந்து முற்றிய கதிர்களை அறுவடை செய்து களத்தில் காய வைத்து அடித்து பின் தானியங்களை பிரித்து சுத்தம் செய்தல் வேண்டும். எனவே உழவர் பெருமக்கள் சிறுதானியங்களில் சிறந்த ரகங்களை தேர்வு செய்து பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.